நேயர்களே, அப்போ நமக்கு என்னன்னா அந்த இப்போ பாருங்க, ஏன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து கலெக்டர் ஆக வேண்டும் என்ற ஒரு பலமான ஆர்வம் இருக்கும். ஹலோ, கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஹலோ, டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓகே, பேர் நல்ல தம்பி. ரைட் சார், சொல்லுங்க சார். என்னுடைய இது கொஞ்சம் எப்படின்னு சொல்ல முடியுமா சார்? நல்ல தம்பிங்களா? ஆமாங்க சார். ரைட் சார். இப்போ என்ன தொழில் இருக்கீங்க? எது ஒன்றும் தொழில் வாய்ப்பு எதுவும் இல்லைங்க சார். என்னமோ கமிஷன் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டே இருக்கிறீங்க இல்லையா? எங்க சார்? கமிஷன் சம்பந்தமான தொழில் என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன். அதனாலதான் சரி ரொம்ப இதா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? இப்போ எவ்வளோ வயசு ஆகும் சார்? 31 சார். கண்டினியூ சார். 31 ஆகுதுங்க. ரைட் சார். ஏற்கனவே என்னென்ன இரும்பு சம்பந்தமான தொழில் ஏதாவது இருந்திருக்கீங்களா? இல்ல சார், இருக்கு. ஏற்கனவே நான் ஒயின் ஷாப்ல இருந்தேன். அப்புறம் 3 வருஷமா வீட்டில் தான் இருக்கிறேன். ரைட் சார். நீங்கள் தொடர்ந்து தொழில் ஆரம்பிங்க சார். அதாவது ஹோட்டல் கடை ஆகட்டும், இல்லை இரும்பு சம்பந்தமான தொழில், அல்லது வாகனங்கள், வண்டி, டிராவல்ஸுக்கு ஏதாவது ஒரு வண்டி வாங்கி வச்சுட்டா கூட நல்லா இருக்கும். வாங்கி வச்சு தான் ஓட்டி வரலாம். ஒரு 3 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. அப்படிங்களா? என்ன வாங்கியிருக்கீங்க? லாரி வாங்கியிருக்கீங்களா? இல்ல, மெட்டடோர் வாங்கி விட்டேன். மெட்டடோர் வாங்கி விட்டுருக்கீங்க. வாங்கி விட்டாலும் டைம் சரியில்லாம். ரைட்டுங்க. அப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிறது என்னன்னு, உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தொழில் ஸ்தானம் மறைந்து போயிருக்கும். நீங்கள் கமிஷன் சம்பந்தமான தொழில் பண்ணாதான் கிளிக் ஆகிடும். கமிஷன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோ கன்சல்டன்சி, அதாவது உங்களுடைய முதலீடு இருக்கக்கூடாது வியாபாரத்தில். வியாபாரத்தில் உங்களுடைய முதலீடு இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி, அதாவது வந்து அந்த கமிஷன் சம்பந்தமான தொழில் தான் டச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். ஏன்னா ஜாதகத்தில் தொழில்ஸ்தானம் ஏதாவது மறைந்து இருக்கிறது என்றால் முதலீடு போட்டு தொழில் செய்தால் பயங்கரமான இழப்பு ஏற்படும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் வீட்டில் அவங்க பேரில் ஏதாவது வச்சு ஒரு ஹோட்டல் கடை அல்லது காஃபி பார் அதுவும் செஞ்சதுங்க. மனைவி பேரில் ஒரு கடை வச்சு கொடுத்தோம், ஹோட்டல் டிஃபன் கடை. சரி, சாமி சொன்னதெல்லாம் அப்படி பண்ணிட்டே வந்தீங்க. ஆனால் எதுலையும் வெற்றி கிடைக்கலன்றீங்க. ஆமாம், ஒரு 3 வருஷம் பொண்ணு இருக்கு எனக்கு. சரிங்க. ஜோதிலட்சுமின்னு சொல்லிட்டு. சரிங்க. அது இன்னைக்கு தான் பிறந்த நாள். அதுக்கும் 28/3/2003 பிறந்தது. சரி சார். அதனால சரி, அது டைம் ரொம்ப ஓவரா சரியில்லாதனால ரொம்ப இதா இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாங்க. அதாவது சுவாமி சொன்ன டேட்ல இருந்து, அதாவது வந்து 5/4/2006 அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நல்ல விசேஷமான முன்னேற்றம் உண்டாயிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம். சுவாமி வாக்கு சொல்றோம். தமிழ் புத்தாண்டு இதுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொண்ணு ஜாதகத்தை படி கூட இப்போ டைம் சரியில்லை, அதனால தான் கூட இந்த குழப்பம் வருது. நீங்க எது தொட்டாலும் விளங்காது, வீழ்ச்சி அடையும். கேட்ட இடத்துல காசு வராது, சம்பந்தம் இல்லாத பிரச்சனை வரும், வீண் பழி வரும், நிம்மதி இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, சுவாம்பலா அப்படி படுத்துக்கணும்னு தோணும். இந்த நிலைகள் எல்லாம் முற்றிலும் மாறி போயிடும். 13/4/2006 இருந்து உங்களுக்கு தொழில் தானா தேடி வரும். அதை நீங்க பிக்கப் பண்ணிக்கிங்க. நம்ம ஏதாவது இந்த மோட்டார் லைன்ல கம்பெனி இருக்குங்களா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸா நம்ம போறோம் கம்பெனிக்கெல்லாம். சரி. அவர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா போனா ஒரு 10 நாள் தான் வேலை செய்ய முடியுது. அவர் பிரச்சனையா நம்ம திரும்பி. அதுதான் நான் சொல்றேன். நான் சொல்லக்கூடியது என்னன்னா, தொழில் ஸ்தானம் நன்றா அமையலை என்றால் எங்க போனாலும் சம்பந்தம் இல்லாத வீண் வம்பு தேடி வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை விலக்கிக்கணும். அதை விலக்கிக்கணும்னா ஜாதகத்தில் இருக்கிற தொழில் ஸ்தானத்தினுடைய அமைப்பு சிறப்படையுதா அல்லது வீழ்ச்சி அடையுதா பாத்திக்கணும். தொழில் சிறப்பா அமைகிற மாதிரி இருந்தா நீங்க எது தொட்டாலும் சிறப்பான முறையில விளங்கும். அப்படி இல்லை என்றால் நீங்க தொழில் மூலமா என்னென்ன குழப்பம், ஏதாவது கடன்கள் வருமா, வீண் பழிகள் வருமா, சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வருமா, எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்ப நீங்க நான் சொன்ன பாதையில தான் இருக்குது, நெகட்டிவ்ல இருக்கு. இல்ல, நெகட்டிவ்ல தான் இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆமாங்க. பட் அது எப்படிங்க அப்புறம் இப்படியே இருந்தா அப்புறம் எப்படிங்க லைஃப் என்ஜாய் பண்றது? அதான் நான் சொல்றது. இப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கச்சா நீங்க சுவாமிகளையும் சந்திச்சு அருள்வா கேட்டு என்னோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். ரைட் சார்? சரிங்க. ஓகே, நல்ல சார்.